Hi students, electrostatics பத்தி பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு physicsல first unit, ஓகேவா? இதுல மொத்தம் 9 topics இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்பவுமே ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெசன்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் பத்திலாம் படிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க முதல்ல படிச்சுக்கணும். அதாவது அந்த இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, 9 சப் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த 9 சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தரோ பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ தரோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும் போது ஓகே ஃபர்ஸ்ட் சப் டாபிக் முடிச்சிட்டோமா, செகண்ட் சப் டாப்பிக்கில் என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு நீங்கள் உள்ளே எடுத்து பாருங்கள் புக்கில். ஓகே அது படித்தாச்சா, நெக்ஸ்ட்டு தேர்டு, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போதும், ஒரு லெசன் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணும் போதும் நீங்கள் இந்த பேஜ் எடுத்து வச்சுட்டு ஓகே 9 சப் டாபிக்ஸ் இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மறக்கவும் மறக்காது, ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த 9 சப் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றிலாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கூலும்ஸ் லா. ஸோ இதில் வந்துட்டு ஒரு லா பற்றி பார்ப்போம், இந்த சார்ஜஸ் பற்றின லாஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், electric dipole and its properties, electrostatic potential and potential energy, Gauss law and its applications, electrostatics of conductor and dielectrics, capacitors and capacitance, distribution of charges in a conductor and action at points. ஸோ இந்த 9 சப்டாபிக்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தி லெசன், ஒரு மூவி மாதிரி புது புது கேரக்டராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ நிறைய ஃபார்முலாஸும் வரும். ஸோ நீங்கள் படிக்கும் போதே கொஞ்சம் நல்லா தெளிவாக படிக்கணும், ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு இந்த லெசனை நீங்கள் 3 பார்ட்டை பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த எலக்ட்ரிக் டைபோல் 1.4 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 1.5 அண்ட் 1.6 ஒரு பார்ட், நெக்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸ்லாம் ஒரு பார்ட். இந்த மாதிரி நம்ம பிரித்து 3 பார்ட்டாக பிரித்து படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னட்டிசம்னா என்னென்னா force that acts between the electrically charged particles. electrically charged particlesனா என்ன, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது ப்ரோட்டான் எலக்ட்ரான் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், அதில் உண்டாகிற அந்த ஃபோர்ஸ், அதை பற்றிலாம் தான் நம்ம படிக்க போகிறோம். இது என்னென்ன டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் போக போக. நெக்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா? இந்த சார்ஜஸ் பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம். இந்த சார்ஜஸ் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷன், சார்ஜ் வந்து மூவிங் பொசிஷன். ஸோ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் போது நம்ம அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த யூனிட்டோட நேமும் கூட, எலக்ட்ரோஸ்டாட்டிக். எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜ், ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்ட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸோ எலக்ட்ரோடைனமிக்ஸ்னால் அதை மூவிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும், அதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் எலக்ட்ரோடைனமிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த 3மே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் வந்து ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஆக்சிலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா வெலாசிட்டி வேரியஸ் வித் டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 3மே வந்துட்டு கம்பைன் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக்சிலரேஷன் 0 இருக்கும் போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். அதுவே ஆக்சிலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும் போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 3மே இருக்கும், ஓகேவா? நம்ம இப்போ யூனிட் 1ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் பார்ப்போம். மற்ற ரிமைனிங் யூனிட்ஸில் வந்துட்டு நம்ம இந்த எலக்ட்ரோடைனமிக்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபுல்லாகவே கிளியராக, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்குது, கரெக்டாக? இப்போ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். அந்த சர்ஃபேஸில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க, ஓகேவா? இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். அதனால தான் அந்த பர்சனால் நிற்க முடியுது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ்? ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸோட ஆரிஜின் வந்து எப்படி உண்டாச்சு அப்படின்னா
இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஆட்டம்ஸும் இந்த பர்சனோட ஃபீட்டில் இருக்கிற ஆட்டம்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால தான் என்ன தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த இன்ட்ராக்ஷனால தான் அந்த பர்சனால் விழ முடியாமல் இருக்கு. அண்ட் அதை தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? ஓகே. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் ஸ்டேஷனரி சார்ஜஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதாவது ஸ்டேஷனரி சார்ஜஸ்னால் என்னது? சார்ஜஸ் அட் ரெஸ்ட். அதை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா சொல்கிறோம். அதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஃபோர்ஸ் எதனால், அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ்னால தான் அந்த பர்சனால் விழாமல் நிற்க முடியுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நார்மல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் சார்ஜ், டைப்ஸ் ஆஃப் சார்ஜ், causes of charge and how the body is charged. ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் சார்ஜ். சார்ஜ்னா என்ன? சார்ஜ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் தட் காசஸ் இட் டு ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸை வந்துட்டு நம்மளை உணரவும் வைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் எலக்ட்ரிசிட்டியோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியே இந்த சார்ஜ் தான். ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கேரிட் அவுட் பை சர்டன் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அது என்ன? புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். அண்ட் ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்? ஸோ நியூக்ளியஸ் வந்து சென்டர்லையும் எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சுற்றியும் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கும் போது அதில் என்னெல்லாம் இருக்கும்? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் கலந்து டைட்லி பவுண்டடாக இருக்கும். அதை தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும்னா லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? ஓகே. இந்த சார்ஜோட சிம்பிள் பார்த்தோன்னா கேபிட்டல் கியூ அண்ட் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கூலும்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்ட் இன் 1 செகண்ட் அக்ராஸ் த செக்ஷன் ஆஃப் அ ஒயர் கேரியிங் அ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். அதாவது ஒரு ஒயரில் 1 ஆம்பியர் கரண்ட் வந்து கேரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒயரில் 1 செகண்டில் எவ்வளோ சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து 1 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அதாவது 1 ஆம்பியர் கரண்ட் வந்து கேரி பண்ணிட்டு இருக்க ஒயரில் 1 செகண்டில் எவ்வளோ சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் 1 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா Q ஈக்குவல் டு I இன்ட்டு T. I அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் Tனா டைம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டைப் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவர் வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷ்னலி நோன் சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கும் போது என்னென்ன சார்ஜ்லாம் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ சார்ஜுக்கான காசஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காசஸ் ஆஃப் சார்ஜ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஆட்டம்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இட் ஹேஸ் 0 சார்ஜ். ஓகேவா? ஸோ ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம அது 0 சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கோ அது நெகட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல பாசிட்டிவ் அதிகமாக இருக்கோ அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவோம். பட் ஈக்குவல் நம்பராக இருந்ததுன்னா நம்ம 0 சார்ஜ்னு சொல்லிடுவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஹவ் அ பாடி இஸ் சார்ஜ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு பாடியை சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆட்டம்ஸ் வந்து எப்போவுமே நியூட்ரலாக தான் இருக்கும். பட் ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட வச்சு நம்ம ரப் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஃப்ரிக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற சார்ஜ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2ன்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் ரப் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் ஆப்ஜெக்ட் 2க்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ்லாம் ஆப்ஜெக்ட் 2க்கு மூவ் ஆகும்போது ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் 2 வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆயிரும் அண்ட் ஆப்ஜெக்ட் 1 வந்து
பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஏன்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ்லாம் இங்கே மூவ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட், இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆப்ஜெக்ட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட் 2 தான் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியராக புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சார்ஜ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சார்ஜ்னா என்ன, அந்த சார்ஜ் வந்து உருவாகிறதுக்கான காஸ் என்ன, காஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன், யா பை ரப்பிங். ஓகேவா? ரப் பண்ணும் போது அது ஃப்ரிக்ஷன் மூலியமாக நமக்கு உண்டாகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் மூலியமாக தான் உண்டாகுது அப்படிங்கிறது கிடையாது. இண்டக்ஷன் கண்டக்ஷன் மற்ற 2 மெத்தட்ஸும் இருக்குது. அது மூலியமாகவும் நம்ம வந்துட்டு சார்ஜை வந்து உண்டாக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவ் அ பாடி இஸ் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம். இதனால் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரப் பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அது எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகுது, ஒரு பாடி வந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர் எடுத்துகிட்டு வந்து நான் கேட் ஃபர்ரோட ரப் பண்ண போகிறேன். ஆம்பர்னா என்ன அப்படின்னா ஃபாசிலைஸ்டு ட்ரீ ரெசின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறந்து போன ஒரு பழைய மரத்தோலேருந்து உருவாகிற ஒரு விதமான திரவம், அதுதான் வந்து நம்ம ஆம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆம்பர் வந்து நம்ம ஜுவல்லரிக்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே நியூட்ரலி சார்ஜாக தான் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல சார்ஜ் இருக்காது, அதோட சார்ஜ் வந்து 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆம்பர் எடுத்துகிட்டு வந்து கேட்டோட ஃபரில் ரப் பண்ண போகிறேன். ஸோ நான் ரப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கேட் ஃபரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆம்பருக்கு மூவ் ஆகிடும். ஸோ ஆம்பருக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா ஆம்பர் வந்து இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும் அண்ட் ஃபர் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜான ஆம்பர் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த லீவ்ஸ் பார்ட்டிக்கல் கிட்ட வச்சேன் அப்படின்னா இந்த லீவ்ஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் ஆம்பர் வந்து அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எதனால அட்ராக்ட் ஆகுது? ஏன்னா ஆம்பர் வந்து இப்போ எலக்ட்ரிக்கலி சார்ஜாக இருக்குது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஜென்ரலாக ஒரு பாடியில் வந்து எப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அது லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பாடி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டோட ஃபர் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிருச்சு இல்லையா ஆம்பர் கிட்ட, அதனால கேட்டோட ஃபர் வந்து இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். ஆம்பர் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால அது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்க்கலான்னா சில்க் கிளாத் அண்ட் கிளாஸ் ராட் எடுத்துகிட்டு கிளாஸ் ராடை வந்து நான் சில்க் கிளாத்தில் ரப் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும் அண்ட் சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். எதனால கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது? இங்கே வந்து ஆம்பரை வச்சு ரப் பண்ணும் போது எனக்கு ஆம்பர் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இங்கே கிளாஸ் ராடை வச்சு சில்க் கிளாத்தை ரப் பண்ணும் போது கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகுது. எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஒரு ஹேரில் ஒரு கோம் வச்சு நான் ரப் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹேர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும், கோம் வந்து எலக்ட்ரிக்கலி நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். எதனால் நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது? ஹேரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கோமுக்கு ஷிஃப்ட் ஆயிரும், அதனால் கோம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே ஆம்பர் நெகட்டிவாக சார்ஜ் ஆகுது, கிளாஸ் ராட் பாசிட்டிவாக சார்ஜ் ஆகுது அண்ட் அகெயின் கோம் வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங், அது மீன் ட்ரைபோ எலக்ட்ரிக் சீரீஸ்னு சொல்லுவோம். இந்த சீரீஸை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே போக போக நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் டோனார்னு சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டர். எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி ஆயிரும். எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது அப்படின்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸும் சில்க்கும் வந்து நம்ம ரப் பண்ணும் போது நமக்கு என்ன ஆச்சு, கிளாஸ் ராட் பாசிட்டிவ் அண்ட் சில்க் நெகட்டிவ் ஆச்சு. ஸோ எது வந்து டாப்பில் இருக்குன்னு பார்க்கணும். டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது தான் எப்போவுமே நெகட்டிவாக சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ கிளாஸ் வந்து பாசிட்டிவ், சில்க் வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆகிடும். இதுவே நான் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளோட ரப் பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், உள் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஹேண்ட்ஸில் வந்து நான் கிளாஸை வச்சு ரப் பண்ணுறேன்னா கிளாஸ் ஹேண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும், கிளாஸ் வந்து நெகட்டிவாக சார்ஜ் ஆகும். த சேம் வே இப்போ கோம் வச்சு ரப் பண்ணுறேன்னா கோம் வந்து கீழே இருக்குது, அதனால் அது நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஹேர் வந்து டாப்பில் இருக்குது, ஹியூமன் ஹேர், அதனால அது பாசிட்டிவாக சார்ஜ் ஆகிடும். சேம் வே ஆம்பர் அண்ட் அனிமல் ஃபர், ஃபர் டாப்பில் இருக்குது, அது பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும் அண்ட் ஆம்பர் கீழே இருக்குது, அது நெகட்டிவாக சார்ஜ் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரப்பர் ரோடை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரப்பர் ரோடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது அண்ட் நான் அது பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ரோடை வந்து நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தேன்னா என்ன ஆகும், ரெண்டுமே
அட்ராக்ட் ஆகும். அதுவே நான் வந்துட்டு ஒரு ரப்பர் ராட், ஆல்ரெடி ரப்பர் ராட் தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன், நான் அதுக்கிட்ட இன்னொரு ரப்பர் ராடே எடுத்துகிட்டு வரேன்னா என்ன ஆகும்? ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ், அப்போ ரெண்டுமே ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ கிளாஸ் ராட் எடுக்கும் போது அட்ராக்ட் ஆகும், அண்ட் இன்னொரு ரப்பர் ராடே எடுத்தேன் அப்படின்னா அது ரிப்பல் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராட் கிட்ட நான் இன்னொரு கிளாஸ் ராட் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னாலும் அது ரிப்பல் தான் ஆகும். ஏன்னா 2 பாசிட்டிவ் சார்ஜ்னால் அது ரிப்பல் தான் ஆகும். ஸோ 2 பாசிட்டிவ் சார்ஜ்னாலும் ரிப்பல் ஆகும், 2 நெகட்டிவ் சார்ஜ்னாலும் அது ரிப்பல் தான் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆம்பர் ராட் கிட்ட வந்து நான் ஒரு கிளாஸ் ராட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.